சார் நிரஞ்சன், 24 மணி நேரத்துக்குள்ளாக இராணுவத்தினுடைய உயரதிகாரிகள் 2 முறை செய்தியாளர் சந்தித்திருக்காங்க. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்களை ஆதாரப்பூர்வமாக இந்திய இராணுவத்தினுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு முழுமையாக வெற்றியை கொடுத்துருக்கு, பாகிஸ்தானில் எந்த அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு, அவர்களுடைய பொய் பிரச்சாரம் எப்படி நாம் முறியடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஆதாரங்களோடு, வீடியோக்கள், புகைப்பட ஆதாரத்தோடு உயரதிகாரிகள் இன்றைக்கு இராணுவத்தினுடைய உயரதிகாரிகள் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, பயங்கரவாதி இலக்குகளை முகாமில் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறப்ப பாகிஸ்தான் இராணுவம் அதில் தலையிடுது, நாங்கள் இன்னும் பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதலை தொடருவோம், எந்த தாக்குதலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வழக்கமாக விடுகிற எச்சரிக்கையாக கடந்து இந்த எச்சரிக்கையில் ஒரு கூடுதல் அழுத்தம் இருப்பதாகவும் கூடுதலான ஒரு உறுதி இருப்பதாகவும் தெரியுது. என்ன மெசேஜ் இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்காங்க? அதாவது எங்கள் சப்ஜெக்டில் வந்து டிட்ரன்ஸ் அப்படின்வாங்க. டிட்ரன்ஸ் என்பது இதை தாண்டினால் விளைவுகளை நீ சந்திப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது பண்ணனா நீ இதுக்கான விலை நீ கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த டிட்ரன்ஸ் லெவலை கிராஜுவேட்டட் ரெஸ்பான்ஸ் மூலமாக இப்போது உச்சத்துக்கே கொண்டு போயிட்டாங்க கவர்மெண்ட். இப்போ உச்சன்றது என்னடான்னா, நீ மறந்து போய் கூட ஒரு டெரரிஸ்ட்டை உள்ள அமைச்சா கூட அது போருக்கு நிகர். எங்கள் மீது தொடுக்கிற போர் தான். இது கிட்டத்தட்ட இஸ்ரேலி ஸ்ட்ராட்டஜி. இஸ்ரேலி ஸ்ட்ராட்டஜி ஏன்னா பாகிஸ்தான் ஃபாலோ பண்ணது ஹமாஸோட ஸ்ட்ராட்டஜி. நம்ம தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்கு. நீங்களே இந்துக்களை வந்து குறிவைத்து கொன்னதும் ஹமாஸோட ஸ்ட்ராட்டஜி. அங்கே ஜூஸ் அது மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ட்ரோன்ஸை, ஸ்வாம் ட்ரோன்ஸ் மாதிரி அடித்தது இஸ்ரேலி அயன்டோமை டெஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு இது வந்து அயன்டோமோட இன்னும் இரும்போட இன்னும் பெருசு வந்து இருக்கிறதே ஹார்டஸ்ட் மெட்டீரியல் நோன் டு மேன் வந்து வஜ்ரம், அதாவது வைரம். இது வைரம் பாஞ்ச டோமாக இருக்குது. அதெல்லாம் பாகிஸ்தான், சைனா வாரண்டி கேரண்டி இல்லாத எந்த மெசேஜ் அனுப்பிச்சாலும் அது ப்ரீச் பண்ண முடியல. டர்க்கியோட ஷகார் ட்ரோன் ஆகட்டும், இல்லை யாஹி ட்ரோன் ஆகட்டும், எது அனுப்பிச்சாலும் அவங்க பேர் மாற்றி ஃபத்தே அப்படின்னு சொல்லி எது அனுப்பிவிட்டாலும் அதை எல்லாத்தையுமே அதை பேசிவ் ஆக்ஷன் மூலமாகவும் ஆக்டிவ் ஆக்ஷன் மூலமாகவும். பேசிவ் ஆக்ஷன்னா நம்ம வந்து சில ட்ரோன் ஜாமர்ஸ் அங்கே வச்சுருந்தோம். அது இல்லாமல் ப்ரொஜெக்டைல் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த ப்ரொஜெக்டைல்னா எது, அது ஏவுகணையாகவும் இருக்கலாம், ட்ரோனாகவும் இருக்கலாம், பிளேனாகவும், எதுவாகவும் ஏர்கிராஃப்டாகவும் இருக்கலாம். எது வேணாலும் இன்னொரு சைடு காற்றின் மூலம் வருவதை ப்ரொஜெக்டைல் அப்படின்வாங்க. அந்த ப்ரொஜெக்டைல் டிடெக்ஷன் சிஸ்டம்மை வந்து நிறுவி எது வரப்போதோ அதை முன்கூடியே நம்ம கணிச்சு அதை எப்படி தகர்க்கணுமோ அப்படி தகர்த்தோம். அதுக்கு நம்ம பல்வேறு கட்டங்களான அரண்களை அமைச்சோம். உதாரணத்துக்கு S-400 சொல்கிறாங்க. S-400 எல்லாத்துக்கும் S-400 யூஸ் பண்ண முடியாது. இட்ஸ் எ வெரி காஸ்ட்லி சிஸ்டம். $25 $30 போகிற ட்ரோனுக்கு S-400 அவனும் யூஸ் பண்ண மாட்டான். அதுக்கு பதிலாக பராக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல பராக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணோம், ஸ்பைடர் யூஸ் பண்ணுற இடத்துல ஸ்பைடரை யூஸ் பண்ணோம், ஆகாஷ் யூஸ் பண்ணுற இடத்துல ஆகாஷ் யூஸ் பண்ணோம். விதவிதமான எல்லாமே வந்து ஒரு அரேக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது ஒரு அரண்குள்ளே பல்வேறு ரகமான விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம. இது வந்து கற்பனைக்கும் எட்டாததாக சைனாக்கும் இருக்குது, அமெரிக்காவுக்கும் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிட்டரன்ஸ் வந்து நீ என் மீது எந்த தாக்குதலும் பண்ண முடியாது. அதுக்கு நான் என்னோட டிஃபென்சிவ் மெக்கானிசமாக கட்டமைச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் நினச்சப்பெல்லாம் ஒன்று அடிப்பேன். எனக்கு தோணுனப்பெல்லாம் வித் இம்ப்யூனிட்டி ஐ வில் ஸ்ட்ரைக். எங்கெல்லாம் அடிக்கணுமோ அங்கெல்லாம் அடிப்பேன். சார் எனக்கு தெரிஞ்சு கர்னல் மே கரெக்ட் மீ, கணேஷ் சார் கேன் கரெக்ட் மீ, 1967 வாருக்கு அப்புறம், அதாவது 1967 அரப் இஸ்ரேலி வாருக்கு அப்புறம் ஒரு விமானப்படையை வந்து முற்றிலும் தகற்றுறதா இது மாதிரி ஒரு கிளாசிக் கேஸ் ஸ்டடி யாருமே பார்த்ததில்லை. அதாவது 90 நிமிடங்களில் நூர்கான் சொல்றீங்க இல்லை, அங்கே ஈஜிப்டோட விமானப்படையை இஸ்ரேல் வந்து ஒரு இப்ப இங்க தாக்குன சொல்றீங்க, அதை ஒப்பிட்டு அதோட இது பல மடங்கு பலம் வாய்ந்த தாக்குதல். இது அந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து பறக்கிறதுக்கு முன்னாடியே நில குலைஞ்சிருச்சு. ஈஜிப்டோட அந்த போரை வந்து தோத்துருச்சு. இப்போ பாகிஸ்தான் வந்து அட்லீஸ்ட் அவங்க ஸ்கிராம்பிளாவது பண்ணி சில ஏர்கிராஃப்ட் மேலே பறந்தது. இப்போ எந்த ஏர்கிராஃப்டும் பறக்கும் நிலையில் கூட இல்லை பாகிஸ்தானில். அது அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏர் டாமினன்ஸுக்கு போகணும். அதாவது
பாகிஸ்தான் வான்வழியை நாம் தான் ஆதிக்கம் செலுத்தினோம். இப்போ ஆதிக்கத்தை மிஞ்சி இப்போ எந்த பொசிஷனில் இருக்கோம்டானா ஏர் சுப்பீரியாரிட்டி, சுப்ரிமசி. எங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை, நான் நினச்சப்போ உள்ள நுழைவேன், நினச்சப்போ அடிப்பேன், நினச்சப்போ வருவேன். ஸோ இந்த ஒரு அச்சத்தை பாகிஸ்தானிடம் எடுத்து வந்து விட்டோம். இந்த அச்சம் பாகிஸ்தானுக்குள்ளே எப்போ நுழையுதோ அப்போ அவர்கள் இராணுவம் பயப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அஹமத் புகாரி அப்படின்னு சொல்லிட்டு காதிம் அகமது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானின் லெஃப்டினன்ட் ஜெனரல் ஒரு 4 குறிப்பாக 4 முக்கியமான கோட்பாடுகளோ இல்லை 4 முக்கியமான அறிகுறிகளோ சொன்னார். எப்போ இது அணு ஆயுத போரா பாகிஸ்தான் மாற்றக்கூடும், இதெல்லாம் வந்து இந்த எல்லைகளை இந்த ரெட் லைன்ஸை வந்து இந்தியா வந்து தாண்டக்கூடாது. முதல் ரெட் லைன், கொட்டா வரைக்கும் எந்த ஏவுகணையோ இல்லை எந்த பிளேனோ நம்மளோட ஃபைட்டர் ஜெட்டோ போகக்கூடாது. முதல் ரெட் லைன். அதாவது பாகிஸ்தான் மையத்துக்கு போய் தாக்கக்கூடாது. 2வது தண்ணீரை நிறுத்தக்கூடாது. 3வது பாகிஸ்தானின் மத்திய பகுதியான சவுத் பஞ்சாப், சிந்துக்கும் பஞ்சாபுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஜோன், ஏன்னா அந்த ஜோன் தான் பாகிஸ்தான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் வரைபடம் எடுத்து பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆக்சிஸ். அந்த இடத்த நம்ம நடுவில் வந்து த்ரஸ்ட் எடுத்துகிட்டு போனோம்னா ஆர்மர் த்ரஸ்ட் பாகிஸ்தான் 2ஆக பிளக்கலாம். ஸோ அந்த இடத்துல அவங்க ஆர்மி வந்து அவங்க பார்டருக்குள்ளே நுழையக்கூடாது, பிஓக்குள்ளே நுழையக்கூடாது. நுழைஞ்சா நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம். கடைசியில் எங்களின் கடல் எல்லை நெருங்கினால் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம். 4மே இப்போ பண்ணியிருக்கோம். 4 ரெட் லைனையும் நம்ம தாண்டியாச்சு. 130 பாம்பு கையில் இருந்தது. அந்த 130 பாம்பு இப்போ எங்கே போச்சு, என்ன ஆச்சு, இருக்கா இல்லையா? அந்த இடத்துக்கு அருகிலே நம்ம போய் தாக்குதல் நடத்திட்டு திரும்பி வந்துடும். கைரானால நடந்திருக்கு, சாங்காயிலையும் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து கைரான சொல்கிறாங்க தவிர்த்து சாங்காயை பற்றி சொல்லதே இல்லை. சாங்காய் ஹில்ஸில் தான் அவங்களோட நியூக்ளியர் டெஸ்ட் சைட்டே இருக்குது. அங்கே இருக்கிற இதுலேயும் நடந்திருக்கு. அங்கே சிஸ்மிக் ஆக்டிவிட்டி எப்பயுமே நம்ம பொக்ரானை கூட அமெரிக்கா கண்டுபிடிச்சதோ இல்லை ஃப்ரான்ஸ் கண்டுபிடிச்சதோ எப்படிறான்னா, ஐ திங்க் இன்னைக்கு 11th 12th நேற்று பொக்ரான் நடந்த தினம். நேற்று வந்து 10th முடிச்ச ஒரு பையன் ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில் எர்த்குவேக்குன்னு தான் சொன்னாங்க யாரோ. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வச்சது அணுகுண்டுன்னு சொல்லிட்டு. அமெரிக்காவுக்கும் அது எர்த்குவேக்குன்னு தான் காட்டிச்சு. ஸோ அது மாதிரி எர்த்குவேக் நடந்திருக்கு இந்த இடங்களில். 4.2 ரிக்டர் ஸ்கேலில் ஒரு இடத்துலையும் கிட்டத்தட்ட 5 ரிக்டர் ஸ்கேலில் ஒரு இடத்துலையும். அங்கே இருக்கக்கூடிய டனல்கள் பாதாளத்தில் தான் வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையுமே. அங்கே இருக்கிற டனல்கள் அது இந்த குண்டானது வந்து 10 kg இருக்கக்கூடிய ஒரு குண்டு. அதை வந்து 2 இதுவாக தான் வச்சுருப்பாங்க, ஒன்றா வைக்க மாட்டாங்க. அதை கேசிங்கில் வச்சுருப்பாங்க. சப்போஸ் நம்ம அடிச்சிருந்தோம்னா அந்த ஹீட்டுக்கு அந்த கேசிங் உருகி அது ரியாக்ட் ஆகிருந்ததுன்னா, எல்லாருக்கும் புரிகிற விஷயமா சொல்லணுண்டான்னா, குக்கரில் தூக்கி அவனில் தூக்கி ஒரு கோழியோ இல்லை ஒரு பன்னீரையோ தூக்கி உள்ளே போட்டு அவனை மூடிட்டு ஃபுல் டெம்பரேச்சர் வச்சா என்ன ஆகுமோ அதுதான் ஆகும். கருகிடும். மெல்டவுன் அப்படின்வாங்க, குக்கிங் அப்படின்வாங்க. அது அப்போது உள்ளே இருந்த பாகிஸ்தானி பாதுகாப்பு படையினர் அங்கே இருந்தவங்க என்ன ஆனார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த 5 டனல்ஸும் சீல் செய்யப்பட்டுள்ளது இப்போ. அப்போ பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பாகிஸ்தான் வந்து கியோமியோன்னு அடிச்சுக்கிட்டு என்கிட்ட இருக்கிற அணுகுண்டுகள் என் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஃபஸ்ட்டு அணுகுண்டு இருக்கு நான் போட்டுருவேன்னா, இப்போ என்கிட்ட இருக்கிற அணுகுண்டு என் கையில் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் தான் ஜேடி வேன்ஸோட கால் வந்திருக்கு. சார் ஒரு அண்மை செய்தி உண்டு சார், அதை பார்த்துட்டு நம்ம தொடரலாம். 2 நாட்டினுடைய இராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் பங்கேற்று ஆமாம் அவர் பங்கேற்றிருக்கார். அதே போல் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த டிஜிஎம்ஓவாக காசிஃப் அப்துல்லா பங்கேற்று பேசி முடிச்சிருக்காங்க. என்னென்ன பேசுனாங்க என்பதெல்லாம் அடுத்தடுத்து நம்மளுக்கு வர இருக்கு, தொடரலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சார் சொன்னார் ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல் கையில் இந்த அதிகாரம் இருக்கான். அட்லீஸ்ட் லெஃப்டினன்ட் ஜெனரல் இஸ் பிஎஸ்ஓ கீழே வந்துடுவார். ஆனால் பாகிஸ்தானில் அவர் பிஎஸ்ஓ ரேங்க் கூட இல்லை. கோர் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் கூட உட்கார முடியாது பாகிஸ்தானி டிஜிஎம்ஓவால். ஏன்னா அவங்களோட பிஎஸ்ஓஸ்ன்றது யாருன்னா டிஜி இன்ஃபேண்ட்ரி, டிஜி ஆர்மர், குவார்டர் மாஸ்டர் ஜெனரல் QMG,
சீஃப் ஆஃப் ஜெனரல் அட்ஜுடன்ட் ஜெனரல் அவங்க நம்மளுக்கு தான் சார். அவங்களுக்கு வந்து சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப், ஆர்மி சீஃபு, 10 கோர் கமாண்டர்கள், இவங்க தான் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா நம்ம மாதிரி அவங்களுக்கு கமாண்ட் ஏரியாஸ் இல்லை, ஏரியா கமாண்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு, ஸ்டாட்டிக் கமாண்ட்ஸ் அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு இல்லை, ஃபீல்ட் கமாண்ட்ஸ் தான் இருக்குது. கோர் குஜரான்வாலா, முல்தான், லாகோர், குவெட்டா, பெஷாவர், கராச்சி, ராவல்பிண்டி, இது மாதிரி 10 கோர் இருக்குது அவங்களுக்கு. இந்த 10 கோர் கமாண்டர்கள் தான் பாகிஸ்தானின் தலையெழுத்தை டிசைட் பண்ணுறது. அதுவும் ராவல்பிண்டி கோர் கமாண்டர் நினைத்தால் எதுவும் நடக்கலாம். ஆட்சியாளர் ஆட்சியையும் இழக்கலாம், ஜனநாயகம் படுகொலையும் செய்யப்படலாம். ஏன் என்னோட டவுட் என்னடான்னா, ஷபாஸ் ஷெரீஃபை தூக்கத்தில் எழுப்பி தட்டி எழுப்பி எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சு பேசுன்னு சொல்லியிருக்காங்க. ஷபாஸ் ஷெரீஃப் வந்து அந்த அந்த 11:30 மணி ப்ரீஃபிங்கை நம்ம நல்லா உத்து பார்த்தோண்டான்னா, கேமராவை பார்த்து இப்போ நான் பேசுகிறேன்டான்னா இது மல்டிபிள் கட்ஸ் இருந்தால் ஈஸியாக தெரிஞ்சிடும். கட் 1, கட் 2, கட் 3 இருந்தால் நீங்கள் லைவ் ரெக்கார்டிங்கில் கட் பண்ண முடியாது. அது ரெக்கார்டட் போட்டதை திரும்பி லைவ்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. அப்போ பிரதமர் வந்து ராணுவத்தின் பிடியில் இல்லை ராணுவம் இயக்கிட்டு தான் இருக்கு. வழக்கமாக எல்லா பிரதமர்களையும் அவன் செஞ்சது எப்போ ஏக்கலை, அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறீங்க. புதுசாக ஏதாவது சொல்லுங்க. இதுதானே காலங்காலமாக என்னைக்கு வந்து லியாக்கத் அலி கான் பாகிஸ்தானோட முதல் பிரதமர் இறந்தாரோ அன்னிலேருந்து ராணுவம் ஏக்கிட்டு தானே இருக்கு பாகிஸ்தானை, ஒன்று நேர்முகமாகவோ இல்லை மறைமுகமாகவோ. ஸோ நம்ம அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டியது, இன்று நீங்கள் கேட்ட அந்த ஒரு கேள்வி, முதல் கேள்விக்கான ஒரே விடை, சிம்பிள் விடை, இது எல்லாத்தையும் சொல்ல பிற்பாடு, பாகிஸ்தான் என்ற நாட்டின் அதிகார மையத்துக்கு அச்சம் மூட்டும் வகையில் இந்திய இராணுவமும் இந்திய விமானப்படையும் இந்திய கப்பற்படையும் செயல்பட்டுள்ளன. The scale of deterrence has increased. ஸோ இப்போ அவங்களுக்கு இப்போ என்னடான்னா, இனிமேல் இந்த நியூக்ளியர் பூச்சாண்டி காட்ட முடியாது. இனிமேல் 90களில் இருந்தால் இந்த நியூக்ளியர் பூச்சாண்டி வந்தது. அவன் என்னைக்கு நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் ஆனானோ அன்னிலேருந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் பண்ண வேண்டியது என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு, ஒரு தீவிரவாத தாக்குதல் பண்ண வேண்டியது என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் கேட்டால் அது போட்டுருவேன். புலி வருது, சரி வா பார்க்கலாம், புலி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி அதையும் உடச்சி அம்பலப்படுத்திட்டோம் நம்ம. அது புலி இல்லை, பூனை. சி, நான் ஏற்கனவே இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், பாகிஸ்தான் ராணுவம் வந்து வல்லவர்கள் சார். அவர்கள் ஜெயித்த போரும் இல்லை, தோர்த்த எலெக்ஷனும் இல்லை. பாகிஸ்தான் ராணுவத்தை புகழ்ந்துருக்கீங்க. ஆமா சார், அவங்க ஜெயித்த போரும் இல்லை, தோர்த்த எலெக்ஷனும் இல்லை. பாகிஸ்தான் நடந்த எல்லா தேர்தலையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, எல்லா போர்லையும் தோத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு ராணுவத்தை பார்க்க முடியுமா உலகத்தில்? டைப்பர் விற்கிறாங்க சார் பாகிஸ்தான் ராணுவம். இங்கே அடிமையாயிட்டு போய் தோத்தாலும் திருப்பி ஒரு ராணுவ ஜெனரல் வந்து நாட்டுக்கு அதிபர் ஆயிடுறாரு. எங்கே அவங்க அதிபர் ஆகணும் தேவையில்லை சார். அவங்களுக்கு அதிபர் ஆகணும், ஜெனரல் ஆகணும், அவங்களுக்கு வந்து ஆயா கான் வந்து அயூப் கானை அகற்றுறது எப்படிறான்னா கன் பாயிண்ட்ல அகற்றினார். ஒரு ஜெனரல் வரும்போது அடுத்த ஜெனரல் தானா விலகிட்டா மரியாதை. எங்கேயாவது ஒரு ஜெனரலோட இப்போ இருக்கிற ஜெனரல் கூடிய கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு, கோர் கமாண்டர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற ஜெனரலுக்கும். உதாரணத்துக்கு லாகூர் கோர் கமாண்டருக்கும், பெஷாவர் கோர் கமாண்டருக்கும், குவெட்டா கோர் கமாண்டருக்கும், கராச்சி கோர் கமாண்டருக்கும், இப்போ இருக்கிற ஆசிம் முனிருக்கும் பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு மேஜர் ஜெனரல் காசிஃப் அப்துல்லா போய் சொல்றாரு, நான் போர் நிறுத்தத்துக்கு நான் வந்து அமெரிக்கா இந்தியாவோட டிஜிஎம்ஓ கிட்ட பேசிட்டு வந்தேன்ட்டு. ஆசிம் மலிக் டிஜிஐஎஸ்ஐ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், 2 போஸ்ட்டும் ஹோல்ட் பண்ற ஆளு, இஸ் வெரி க்ளோஸ் டு ஆசிம் முனீர், முல்லா முனீர். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு கால் ஹிம் அஸ் ஜெனரல். ஜெனரல்னு சொல்றது வந்து அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அந்த ஆள் தகுதியாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இஃப் வி ஹாவ் ரியல் கட்ஸ், இஃப் திஸ் கவர்மெண்ட் மீன்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு டூ, அவர்கள் சொன்னதை செய்ய வேண்டும் என்றால் போர் குற்றவாளிகள் லிஸ்ட் இல்லை, தீவிரவாதிகள் லிஸ்ட்டில் முதல்ல அவன் பேரையும் சேர்த்து இவனையும் ஒப்படைக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். என்னென்னலாம் பேசியிருக்காங்கங்கிறது இன்னும் அடுத்தடுத்து வரப்போகுது. இந்தியா பாகிஸ்தான் இராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான முதல் கட்ட
பேச்சுவார்த்தை இன்றைக்கு நிறைவு பெற்றிருக்கிறது. காலை இன்றைக்கு நண்பகல் 12 மணிக்கு நடைபெறுவதாக இருந்தது. அப்புறம் ஒத்தி வைக்கப்பட்டு 5 மணிக்கு 5:30 மணி என்று சொல்லி இப்போ நடைபெற்றிருக்கிறது. அதுக்கே பல்வேறு காரணங்கள் இருந்தால்தான் அவ்வளோதான் ஒத்தி வச்சிருப்பாங்க. ஆமாம், 2 தரப்புலையும் பேசியிருக்காங்க. ஆனால் இந்தியா என்னென்ன விஷயங்களை முன் வச்சிருக்கும்னு சில இதெல்லாம் வச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஒன்று வச்சிருப்பாங்க, இதுக்கு மேலே நீ எது பண்ணாலும் விளைவுகள் நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். அதை சொல்லிட்டு அதுக்கான விளைவுகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இன்ஃபரன்ஸ் சொல்கிறேன், இவருக்கு நல்லா தெரியும், கர்னல் பிரின்ஸ் இருந்தாருன்னா அவருக்கும் தெரியும். எப்பயுமே ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுக்கு சாட்டர்டே ஆனால் தான் அவங்களுக்கு பேட்டில் ஃபேட்டிக்ஸ் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே சாட்டர்டே தானே சார் நீங்கள் அந்த பேட்டில் ஃபேட்டிக் போடுறது, வீக்கெண்ட்ஸ். ஆனால் வீக் டேல இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க பேட்டில் ஃபேட்டிக். போர்க்காலத்தில் மாத்திரம்தான் அந்த காம்பேட் யூனிஃபார்ம் வந்து எல்லாரும் போடுறது. இப்போ போர்க்காலத்திலேயே காம்பேட் நார்மல் டைமா இது போர்க்காலமான்றது அதை பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டடி ஆஃப் அலர்ட்னஸ் எந்த ஸ்டைலில் இந்த கண்டிஷனில் இருக்கும். கொடுத்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்துவதற்கு இப்போ விலை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் வந்து இப்போ இல்லை சார், எப்பயுமே நம்ம கொடுக்குற எச்சரிக்கையை அவங்க ஏற்றுக்கொண்டதே இல்லை. அவங்களுக்கு வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது. என்னவோ அவங்க ஆண்டாண்டு காலமாக அவங்க சண்டையில் ஜெயிச்சதா அப்படியே பசங்களுக்கு ஹிஸ்ட்ரி புக்ஸ்லேயும் அப்படியே எழுதி பழக்கி வச்சுருக்காங்க. 71 போரே இன்னும் அவங்க ஜெயிச்சதா தான் பசங்களுக்கு ஹிஸ்ட்ரி புக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்குமே ஜெயிச்சேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வரலாறு புக்ல இன்னைக்கே we won a war அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒண்ணுமே இல்லை, இது பஞ்சாபிஸோட ரத்தத்தில் இருக்கு. அதாவது அந்த பஞ்சாபிஸ் அவங்க தான் வந்து அங்கே சிவில் அரசாங்கத்தையும் ஆள்றவங்க, ராணுவத்திலையும் பெரிய போஸ்ட்ல இருக்குது அந்த பஞ்சாபிஸ். 10 கோர் கமாண்டர் பஞ்சாபிஸ். ஆமா, அவங்க ரத்தத்திலேயே அது இருக்குங்க. இதை வந்து மாற்ற முடியாது நம்ம. ஈகோ. இப்போ நம்ம டிஜிஎம்ஓ வந்து ஒரு குமோன்காரர், அதாவது உத்தராகண்ட்லேருந்து வரக்கூடிய ரெஜிமெண்ட்டு. ஆர்மி சீஃப் வந்து திவேதி, அவர் வேற. அங்கே அப்படி இல்லை, ரெஜிமெண்ட் மேலே இருந்தால் கூட எல்லாம் ஒரே பெல்ட்டு, பஞ்சாப் மாத்திரம்தான். இல்லை, அதுதான் அங்கே எலிஜிபிலிட்டி. உள்நாட்டு குழப்பத்துக்கும் உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. பலுச்சிஸ்தானுடைய பங்களாதேஷ்க்கும் அதான் காரணம். பங்களாதேஷ் தான் காரணம். இன்னைக்கு பாகிஸ்தான் நடக்கிற பிரச்சனைக்கு அதுதான் காரணம். ஏர் சீஃப் அங்கே வந்து ப்ரீஃபிங் கொடுக்குறாங்க. ஒரு ஏர்ஃபோர்ஸோட ஆஃபீஸர் வந்து ஐ திங்க் பாகிஸ்தான் வைஸ் மார்ஷல் வந்து டிஜிஎம், அவங்க டிஜிஎம்ஓ ப்ரீஃபிங் கொடுக்குறாரு. மேப்பை போட்டு விட்டு இது அது சரி, நீ நிஜமாவே உண்மையான ஏர்ஃபோர்ஸாக இருந்தா, நீ நிஜமாவே இந்தியா மேலே இஃப் யூ ஹவ் ஹிட் ஹார்ட், நீ ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தா டேட் ஸ்டாம்போட இந்தியா போட்டு காட்டின மாதிரி போட்டு காட்டு. அதுவுமே வந்து அவங்க ஃபேக்காக தான் அந்த வீடியோ வெளியிட்டாங்கிறது. அது எல்லாமே அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே எந்த அளவுக்கு தவறான செய்தி தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்கிறது நம்ம வந்து தொடர்ந்து அதை நிரூபிச்சுக்கிட்டே வர்றோம். அவன் நாட்டோட இராணுவ வீரர்களுக்கே நல்லடக்கம் பண்ண முடியாத ஒரு கேடுகெட்ட இராணுவத்தை உலகத்தில் எந்த இராணுவத்தையும் பார்க்க முடியாது, பாகிஸ்தான் இராணுவத்தை தவிர்த்து. நம்ம ஒவ்வொரு அவங்க நியூக்ளியர் ரியாக்டர் சைட் பக்கத்துலேயும், நியூக்ளியர் அவங்களோட கிடங்கு பக்கத்துலேயும் டெரர் ட்ரைனிங் கேம்ப் இருக்குது. சேஃபாக அங்கே தான் வச்சுருக்காங்க கேம்பையும். ஸோ எது வேணாலும் நடக்கலாம். நாங்கள் எது வேணாலும் நடக்கலாம். பாகிஸ்தானுக்கும் எங்கே டெரரிசம் முடியுது, எங்கே வந்து பாகிஸ்தான் இராணுவம் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை எங்கே பாகிஸ்தான் இராணுவத்தோட எல்லை முடியுது, இல்லை அவங்களோட ஆப்ரேஷன் ஏரியா முடியுது, எங்கே வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்றதுக்கு உங்களுக்கோ எனக்கோ வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன், ஒரு ஆஃபீஸர் பேர், அந்த ஆஃபீஸரோட மூஞ்சியை நீங்கள் எல்லாரும் பரவலாக பார்த்துருப்பீங்க. அந்த ஆஃபீஸர் பேர் வந்து ஜென்ரல் டிஜி ஐஎஸ்பிஆர் மேஜர் ஜெனரல் அகமது ஷரீஃப் சௌத்ரி. டிவியில் வந்து சவுண்ட் விட்டுட்ருப்பார், அவர் தான் சர்வதேச பயங்கரவாதியுடைய பையன். அவர் தான் சொல்கிறீங்க? அதே ஆஃபீஸர் தான். அவங்க அப்பா வந்து யூஎன் அண்ட் யூஎஸ் டிசிக்னேட்டட் டெரரிஸ்ட் பஷருதீன் முகமது, அவங்க அப்பா பேர். யூஎன்ஆல் தேடப்படும் குற்றவாளி, யூஎஸ்ஆல் தேடப்படும் குற்றவாளி. பையன் வந்து பாகிஸ்தான் ஆர்மியோட டிஜி ஐஎஸ்பிஆரோட மேஜர் ஜெனரல். எங்கேயாவது நடக்குமா உலகத்தில்? நம்மளும் சில வாட்டி சில இன்சர்ஜென்ட் குரூப்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், கொடுக்காம இல்லை. உதாரணத்துக்கு முக்தி பாகினிக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். மற்ற சில குரூப்ஸுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடு, தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற நாடு, பல குரூப்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். ஆனால் ஒரு வரம்பு இருந்தது, அதை மீறல. நம்ம பாகிஸ்தானில் அந்த வரம்புன்றதே இல்லை.
ஒரு ஆஃபீஸர் எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஒரு ரெட் லைன் இருக்குங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாத செயல்கள் அப்படின்ட்டு. பாகிஸ்தானில் அந்த பண்ணக்கூடாத செயல்கள்ன்ட்டு ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன உதாரணம், இன்னும் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு புரிகிற மாதிரி, மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 1971 அப்போ இருந்த நியாசி, ஏஏகே நியாசி, இம்ரான்கானோட சித்தப்பா முறையாகணும். ஏன்னா இம்ரான்கான் நியாசியும் ஏஏகே நியாசியும் ஒரே ட்ரைப் தான். பாகிஸ்தானோட ஈஸ்டர்ன் ஆர்மி கமாண்டர் ப்ளஸ் சீஃப் மார்ஷல் அட்மினிஸ்ட்ரேட்டர், அங்கே அதிகாரத்தில் இருந்தவரும் அவர் தான். அவர் கீழே ஒர்க் பண்ணவங்க யாருன்னா ராவ் ஃபர்மான் அலி, முக்கியமான ஆஃபீஸர், மேஜர் ஜெனரல் ராவ் ஃபர்மான் அலி. அவங்க வீடுகளை அரெஸ்ட் பண்ணப்புறம், அதாவது அவங்க சரண்டர் ஆனப்புறம் அவங்க வீடுகளை சர்ச் பண்ணும்போது ஒரு பேரல், அப்போல்லாம் பேரல் வந்து இரும்பு பேரல், ஒரு பேரல் ஃபுல்லாக வாட்சிங் மாத்திரம் இருந்துதான். நியாசியோட ரூமை சர்ச் பண்ணும்போது, அஃப்கோர்ஸ் ஐ cannot டெல் திஸ் பப்ளிக்கலி, விமனோட இன்னர்வேர் மாத்திரமே, தமிழில் சொன்னால் எனக்கு கூச்சமாக இருக்கிறதுனால நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், அங்கங்கே கடந்து தான். இட் இஸ் அ ரேபிஸ்ட், பில்லேஜிங், ஆர்சனிஸ்ட் ஆர்மி. அதாவது கொள்ளையடிக்கும், வழிப்பறி செய்யும், மானபங்கம் படுத்தும் ஒரு இராணுவம் சொல்ல முடியாது, அதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா சார்? ஒரு கும்பல். கும்பல் அப்படி தான் இருக்கிறாங்க. சரி சரி, ஒரு விஷயம், இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பு இருக்குல்ல, இந்த இந்தியா மீது பாகிஸ்தான் திணித்த ஒரு போரில் நம்ம எதிர்த்த தாக்குதல் நடத்தப்போ இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்புகள் ஆகாஷ்லேருந்து பிரம்மோஸ்லேருந்து நிறைய பங்களிப்பு கொடுத்துருக்கு. பிரம்மோஸ் உற்பத்தி ஒரு வருஷத்துக்கு 150 போல் உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு ஆயுத தொழிற்சாலையும் நம்ம ஊபியில் தொடங்கியிருக்கோம். அப்போ பிரம்மோஸுடைய இதில் பங்கு, அதோடைய ஸ்பெஷல் என்ன சார்? பிரம்மோஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊடகத்தில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட் வந்து நம்ம பேசுகிறது வந்து கொஞ்சம் சரியில்லை. அதை வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சில இது வந்து ஒன்று கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, ஒன்று வந்து அன்கிளாஸ் அப்படிம்பாங்க. அதை வந்து நம்ம பேசல செயல்திறன் பார்த்துருக்கோம். இப்போ அதோடைய சக்ஸஸ் ரேட் இருக்குது, அது ரேஞ்சு, அது என்ன, அது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா பப்ளிக் டொமைனில் இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். 300 kgs ஆஃப் கன்வென்ஷனல் வார்ஹெட்டை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இது இருக்குது. க்ரூஸ் மிசைல் இது எல்லாமே வந்து நேற்று டிஜி இஸ்ரோ வந்து அவர் இஸ்ரோ டிஜியா ஃபார்மர் பிரம்மோஸ் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அவர் வந்து சொன்னார் க்ரூஸ் மிசைல்ஸுக்கும் பேலிஸ்டிக் மிசைல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதை வந்து மிட் ஏர் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது டெக்னாலஜி இருக்கா? அது வந்து இல்லை. இப்போ வந்து எந்த நாட்டாலையும் இந்த பிரம்மோஸ் மிசைலை வந்து மிட் ஏரில் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அடுத்த 10-15 வருஷத்துக்கு அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கான அறிகுறியே தெரியும். அது இல்லை அப்படின்றத சொல்லிட்டாரு. இது அதனால் அதை வந்து நம்ம அதை ஜாஸ்தி போக வேண்டாம், அதில் போக வேண்டாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த பிரம்மோஸு, இந்த S-400 சுதர்ஷன் சக்ரா, இதை ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு இந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி அவங்க நடத்த ட்ரோன் தாக்குதலில் மெயின் பங்காற்றிய ஒரு முக்கியமான பிளேயரை வந்து நம்ம மறந்துடுறோம். 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய ஆர்மிக்கு கொண்டு வந்தப்பட்ட L-17 இந்தியன் ஆர்மியோட ஏர் டிஃபென்ஸ் கன். அது வந்து மற்ற எல்லா ஆர்மியும் வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுற அந்த காலகட்டத்தில் முக்கிய பங்காற்றினது வந்து அந்த L-70, ZU-23, அப்புறமா வந்து சில்கா. இந்த சிஸ்டம் வந்து இந்தியன் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர்ஃபோர்ஸோடது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் வீடியோவில் அப்படி வரிசையாக போகும் ப்ரொஜெக்டைல்ஸு. அது எல்லாமே L-70 இந்த சிஸ்டத்தோடது. அடிக்கும் சார், கன்யூஸாக தெரிக்கும். இது சீப்பான ஒரு சிஸ்டம். இதே வந்து பயங்கர எஃபெக்டிவாக பாகிஸ்தானுக்கு இனிமேல் எந்த மாதிரியான அச்சுறுத்தல்களும் இந்தியா மீது செய்யக்கூடிய தன்மை இல்லை. அதை ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணம் பிரதமர் சில நிபந்தனைகளை விதிப்பார். நிபந்தனைகளை விதிப்பது இல்லாமல் அந்த நிபந்தனைகளை மீறினால் என்ன நடக்கும் என்றும் வெளிப்படையாகவே பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்படும். டெஃபினட்டாக நம்ம கொடுத்துருக்கிற முதல்ல 2001 கொடுத்த டோசியர் ஆகட்டும், 2008 கொடுத்த டோசியர் ஆகட்டும், வெவ்வேறு காலகட்டங்கள் நம்ம கொடுத்துருக்கிற டோசியர் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத தலைவர்களை பற்றி இந்தியாவுக்கு ஒப்படைக்க சொல்லி அதை இப்போது இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. அது நடக்கும். பிஓகே பற்றி கொஞ்சம்
பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பிஓகோ டெமோகிராஃபி நிறைய மாறி இருக்கு. நம்ம நினைக்கிற அளவுக்கு டக்குன்னு உள்ள போய் பிடிச்சிக்கிறது இல்லை. அங்கே டெரர் கேம்ப் நீலம் வேலின்னா ஃபுல்லாகவே டெரரிஸ்ட் கேம்ப் நடந்துடும். நன்றி நன்றி. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.